காலகட்டத்தில் முதியோர் பென்ஷனாக இலக்குகளை நிர்ணயித்து 5 லட்சம் அங்க முதியோர்களுக்கு அங்க இலக்கை வைத்து 5 லட்சத்து 5 லட்சத்தை வழங்கினார் பேரவைத் தலைவர் அவர்களே. இதுபோல எண்ணற்ற திட்டங்களோடு மட்டுமில்லாமல் இங்கே எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த கொரோனா காலத்தில் 11 மாதத்தில் ரேஷன் கடையிலே விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, வரி வரும் அதே அந்த கொரோனா காலத்தில் எந்த வருமானமும் இல்லை, வரி வருமானம் அது இல்லாத போதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள் என்பதை இங்கே கேட்டுக்கொள்கிறேன். வறட்சி நிவாரணம் அந்த கொரோனா காலத்திலும் வறட்சி நிவாரணத்துக்கு கொண்டு வந்த அந்த திட்டங்களை அங்கே ஏழை எளியவர்களுக்கு அவர் குடிபராமத்த நாயகனாக அந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவராக சாமானிய முதலமைச்சராக சாமானியங்கள் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வர முடியும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு அங்கே அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்ததனால்தான் விவசாய பெருமக்களுக்கு ஒரே முறையில் 12,150 கோடி ரூபாய் ஒரு கையத்தில் தள்ளுபடி பண்ணார். அதோடு மட்டுமல்ல, விவசாய மருத்துவத்தில் 7% அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. அங்கே ஒப்புதலுக்கு அவர் கவர்னருக்கு செல்லுகிற போது கவர்னர் அதை தாமதம் செய்தார். ஆனால் நீங்கள் தாமதம் செய்தால் நான் கையெழுத்திட்டு அந்த மாணவனின் மருத்துவ கனவை அங்கே நினைவாக்குவேன் என்று முதல் கையெழுத்திட்டவர் எடப்பாடியார் என்பதை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது போல முடிச்சிடுவா 13 நிமிஷம் என்ன பார்த்தே தான் குறியாக்குறீங்க. இல்ல 13 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சா? இல்ல 10 நிமிஷம் முடிச்சு நீங்க என்ன கேளுங்க. ஒண்ணு மாட்டேன், நான் நிறைய எடுத்தாந்துருக்கேன். அதை மொத்தமா உங்க கையில கொடுத்துற அதை பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணிட்டு இல்ல இப்பவே கொடுத்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஒண்ணு கிடையாது முடிஞ்சு போச்சு. அதே நான் ஏன்னா அந்த கவர்மெண்ட் என்ன சொன்ன அது மட்டும் பேசிட்டு வச்சாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதி 2026 தேர்தல் வாக்குறுதி முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார்கள். முதியோர்களுக்கு உபகரண உதவித்தொகை 10,000 உயர்த்தி தருவேன் என்று சொன்னார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை மாதம் 3000 வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் பெண்களுக்கு என்று அங்கே தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் மகளிர்களுக்கு 2,500 ரூபாயை வழங்குவேன் என்று தெரிவித்தார்கள். அதுவும் இல்லை, வெற்றி விவசாயிகளுக்கு உரிமை தொகையாக ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் விதைப்பு பயன்பாட்டிற்கு ஆண்டிற்கு 15,000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள். நெசவாளர்களுக்கு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்று உதவித்தொகை வழங்கப்படும் என்று இந்த அரசு இதற்காக நிதி எந்த இடத்திலும் நிதி ஒதுக்கவில்லை என்பதை அதோடு மட்டுமல்ல மக்களுக்கு ஏமாற்றம் தான் தந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனக்காக செய்யார் தொகுதிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் கொண்டு ரெட்டாலியில எனக்கு முக்கூர் சுப்பிரமணியக்கு ரெட்டலியில் வாக்களிங்கள் என்று பிரச்சாரம் செய்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தலைமையிலே நாங்கள் பணியாற்றுகிறது ஒரு கொடுப்பனையாக நினைத்துக் கொண்டு இப்போது எனக்கு வாக்களி சேகரித்தவருக்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அதோடு மட்டுமல்ல, இங்க நிறைய பேப்பர் எடுத்தாந்திருக்கேன். எங்கூர் ஏரி ஒரு பெருசா இருக்கும், 700 ஏக்கர் பரப்புள்ள ஏரி. அந்த ஏரியில கீழ்பகுதியில 4000 ஏக்கர் தண்ணி பாயுது. அது பல ஆண்டுகாலமாக தூர் வர முடியாது இருக்கு, சுற்றுக்கரை போடணும். தொகுதி பிரச்சனை முழுவதையும் நீங்க எழுதி கொடுத்து அவை குறிப்பில் ஏற்றும்படி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அவை குறிப்பில் எல்லாவற்றையும் எடுத்து என் தொகுதியினுடைய பிரச்சனையை அனைத்தும் நான் எழுதி கொடுத்து உங்களுக்கு வழங்குகிறேன். அதை நீங்க அவை குறிப்பில் ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த மீண்டும் அந்த பேப்பரை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சாமானியரும் அவர்கள் ஆட்சியிலே மந்திரி ஆகலாம் என்று சொன்னார்கள். சாமானியர் அத்தனை பேரும் இங்கே அமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி இங்கே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆகவே அவர் மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கின்றவரும் சேர்ந்து அமைச்சராகிற வரலாறும் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று நம்முடைய வெற்றி தலைவருடைய தலைமையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
பேசுறேன். மாண்புமிகு அவர் சொல்லட்டுங்க. அவர் சொல்லட்டும், தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நீங்க பேசுங்க. உட்காருங்க. ஆமா, ஓகே, உட்காருங்க. மாண்புமிகு இல்ல அப்படியே வச்சுக்கணும். சொன்ன டைம்ல நான் முடிச்சிட்டேன். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களை இதை நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்க ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியில இருக்கிறாங்க. நல்ல இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பறந்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் ஆகல. இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அங்க அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சி கட்டளில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை இருந்தா என்ன நான் என்ன நான் நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் பேசுறேன். அவை முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மேல் அவர் உரையாற்றுகிறாரா, நீங்க பேசுங்க, அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க. அவை தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அதற்கான உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நிறுத்துங்க. இல்ல சொல்லிடுறேங்க. ஆர்வ கோளாறு காரணமாக நீங்க சாமானிய சொல்லி பதில் சொல்ல விரும்புனீங்க. முன்னாடி அப்படிதான் முதல் நாடு இருங்க சொல்லி முடிக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்கள் இடத்தை இருக்கை விட்டு எழுந்து வேகமாக முன்னணித்து நின்று நீங்கள் பேசிய வார்த்தைகளும் கை நீட்டி பேசியது என் கவனத்தில் இருக்கிறது. இப்போதும் அவை முன்னவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நியாயமாக அனுமதித்தேன். அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பேசியதெல்லாம் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்காருங்க.